ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 சப்பாத்தியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்து விடலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் காஞ்சிடுச்சு. இதில் நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணதுமே நீங்கள் கிளறி விட்டுறாதீங்க. கிளறிட்டிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக போயிடும் முட்டை. ஸோ நீங்கள் கொஞ்சம் வேக விட்டுட்டு அப்புறமா கிளறுங்க. இப்போது முட்டைக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது முட்டை ஓரளவு வெந்துடுச்சு. இதை இந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொத்து சப்பாத்திக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையான தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.